வணக்கம்ப்பா. தும்மல் தொண்டை கரகரன்னு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அரைச்சிக்கிட்டு சளி பிடிக்கும். சளி பிடிக்க ஆரம்பமே அதுதான், இந்த கண் அரிப்பு ஒரு அப்படியே அரிப்போம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அப்படியே அசால்ட்டாக விட்டோம்னா சளி முற்றி இருமல் இப்படி ரொம்ப போகும். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போகும். இது ஆரம்பத்திலே நம்ம சரி பண்ணிடணும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னா, ஆவி பிடிக்கலாம், சுடுதண்ணி குடிக்கலாம். இந்த வெது வெதுப்பான தண்ணியில் கல்லுப்பு கலந்து தொண்டையில் படுறபடி ஆன்ட்டு வாயை திறந்து ஊற்றி ஒரு நாளைக்கு 2 தடவை காலையிலையும் சாயந்தரம் குப்பிச்சாலும் அந்த தொண்டையில் இருக்கிறதெல்லாம் சரியாக போயிடும், சளியும் விட்டுரும். அப்புறம் இதுக்கு நல்ல ரசம், தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ மிளகு தூக்கலாக போட்டு நம்ம வைக்கிற ரசம்தான், அதில் மிளகு கொஞ்சம் கூடவே போடணும். நல்லா காரம் சாரமாக இருக்கிறாப்புல மிளகை போட்டு அதில் நம்ம பொதுவாக ரசத்துக்கெல்லாம் அந்த கருவேப்பிலை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைக்கும்போது கருவேப்பிலையை போட்டு அதுக்கு பதிலாக தூதுவளை இலை ஒரு 6-7 இலைகளை போட்டு அதை அரைச்சி நம்ம ரசம் வச்சு, ரசம் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் தாளித்து ஊற்றி ஒரு மாதிரி ஒரு கொதி வர இறக்கும் இல்லையா. அப்படி ஒரு கொதி வரும்போது இந்த மணத்தக்காளி கீரை, நம்ம கொத்தமல்லி போடுற மாதிரி இவ்வளோ கீரை எடுத்து நல்லா அழைச்சிட்டு பொடியாக கட் பண்ணி மேலாக தூவி விட்டுறணும். தூவி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்து ஒரு கலக்கி நல்லா சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டிங்கன்னா இந்த சளி தொந்தரவே உங்களுக்கு இருக்காது. சளியும் சரியாக போயிடும். நம்ம முத்தை விட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக தேவையே இல்லை.